எனக்கு வந்து சங்கர் சார் மேலே ஒரு பெரிய மரியாதைங்க தாண்டி ஒரு லவ் வந்துருச்சு. ஒரு சீனை டெக்னிக்கலாக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுலாம் பார்த்தோன்னே இப்படி ஒரு லவ் ஒரு வேலை எனக்கு. அப்போ இவர் எப்போ படம் பண்ண வர்றோம் என்னைய வந்து விக்னேஸ்வரன்லாம் வைக்கிற வெங்கடேஷ் வைன்னு சொன்னீங்க, நான் வெங்கடேஷ்னு போட ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் எதுக்கு சார் வந்து சங்கர்னு வைக்கிறீங்க? சங்கர்னு சாய்ங்கிறதான் எங்கள் ஊரில் போடுவாங்க, நீங்கள் என்ன சங்கர்னு போடுறீங்க அப்படின்னாரு. இது நீ நினைக்கிற மாதிரி நான் வந்து சென்டிமெண்ட் ஒரே பேர்லாம் கிடையாது. நான் சின்ன வயசுலேருந்தே சங்கர் தான் எழுதுவேன். அப்படியா சார்? ஆமாம் சார். எங்கள் சங்கர் சார் முகத்தில் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, நம்மளாம் ஒரு விஷயம் ஓகேன்னு வெளியே வந்தோன்னா அவர் வெளியே இப்படி ஃப்ளாட்டாக தான் வருவார். நான் இப்படி பார்க்குறேன், ஓகே ஆயிடுச்சா என்ன நடந்துக்குது. இப்போ நான் வந்து இது வந்து ராஜகாணி என்கிட்ட சொல்கிறாரு, ஆனால் அப்படியே நிற்கிறாரா இல்லை பலமே உங்க இசைன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க வந்து அதான்யா நீ அப்படி நினைப்ப, ஆனா இதுக்கு இசைக்கு இந்த படத்துக்கு எடுத்துருவியான்றாரா. அப்புறம் ஒரு அப்பளகம் வச்சு போட்டு வைக்கிறான்னு சொல்லி ஐடியா மாறுறது சார். அது அந்த டான்ஸை தான் நீங்க கொண்டு போய் காலையில அவரை விடவே இல்லை. அவரு சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். ஒரு நாள் பவித்ரன் சார் வந்தார், இந்த மாதிரி படம் ஹோட்டலுக்கு வந்தார். வந்து நீ பார்க்க வந்தார். அவருக்கு எனக்கு தெரியும் முன்னாடியே. ஏன்னா நான் வந்து வாய்ப்பு தேடி போன இடங்கள்ல ஒன்று எஸ்ஏ சார், அங்க வந்து சங்கர் சார் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் தான் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. தம்பி 9 பேர் இருக்கிறோம் அந்த டீம். அப்ப வந்துடுறது. அப்புறம் நாங்க எங்க ஷூட்டிங் நடக்கும்போது அவங்க பக்கத்துல செட்டில் ஷூட்டிங் நடக்கும்போது ஆளா சார் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, இந்த பழக்கம் இருக்கேன். ஸோ தெரியல வந்தார். வந்து இந்த மாதிரி நான் பண்ண போறேன் படம், நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டீங்கன்னாரு. நான் இப்போ கொஞ்சம் ஒர்க்கில் இருக்கேன் சார், நான் படம் ஸ்டார்ட் பண்ண வரீங்களான்னாரு. நான் சார் இப்போ வர முடியாது சார், நான் கமிட்மெண்ட்டில் இருக்கிறேன் இந்த ஹோட்டல். இல்லை பிரதர், நாங்கள் இப்போ டிஸ்கஷனும் ஸ்டார்ட் பண்ணுறேன், நான் போகிறதுக்கு ஒரு 3 months இருக்குன்னாரு. அப்போ டிஸ்கஷன் வரேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் நைட்டு டேட் விட்டு டிஸ்கஷன் போயிடுறது. வசனால அது டிஸ்கஷன் போகும்போது தான் அங்கே தான் சங்கரை மீட் பண்ணேன். இவர் தான் நம்ம கோ டைரக்டர், பேர் சங்கர், எஸ்ஏ சார் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஹலோ சார். சார் நீங்கள் எஸ்ஏசி ஆஃபீஸ் போகும்போது சங்கர் இருந்திருப்பாரு? இருந்தாரு. ஆனா அந்த அளவுக்கு இவர் மாதிரி அவர்கிட்ட பழகல. இவர்கிட்ட நல்லா பேசுவேன். இவர் நம்ம ஜோவியலா டீக்கெட்ல பார்த்தா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிம்பாரு. அவர் இருப்பாரு, உள்ள இருப்பாரு, பாப்பாரு. ஓகே, வாய்ப்பு தேடி வந்திருக்கான்னு விட்டுருவாரு. இங்க வரும்போது தான் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இதுதான் தெரியும், எஸ்ஏசி ஒர்க் பண்ணிருக்காரு அப்படின்னா. இல்ல அங்க ஆபீஸ்ல பாத்துருக்கேன் சார், பேசுனது கிடையாது. சார் அதிகமா யார்ட்டையும் பேச மாட்டார் சங்கர் சார். பழகுற வரைக்கும் முதல்ல ஒரு ஃபார்முலா சிரிப்பு இருக்கும், ஒரு ஹாய் இருக்கும். ஹாய். அதுக்கப்புறம் டிஸ்கஷன்ஸ் உட்காந்தேன். டிஸ்கஷன் உட்காந்து அப்போ வந்து லிபர்டி தியேட்டருக்கு ஆப்போசிட்ல உமாலாஜின்னு ஒன்று இருந்துச்சு. இப்போ அது வேற பேர் வந்துச்சு, ஹோட்டல் தான் அது. அங்கேதான் டிஸ்கஷனு. அங்கே டிஸ்கஷன் நடக்கும்போது சீன் பேச வைக்கும்போது தான் சார். அப்போ நீங்க படம் பண்ணும்போதே அது சரஸ் சார், ரமேஷ் அரவிந்த் இவங்க தான் பண்றீங்க? ஆமா ஆமா. டிஸ்கஷன் ஆரம்பிக்கும் போதே ஆர்டிஸ்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு அளவு ஓரளவு கதை சொல்லிட்டு வந்துட்டாரு. ஆமா, சொல்லி ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணிட்டாரு. குஞ்சுமன் சார் ப்ரொடியூசர், ரமேஷ் அரவிந்த் ஹீரோ, ஷாலு அவர் அது ஹீரோயின், கவுண்டமணி சார் இருந்தாரு, எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே அது ஸ்டோரியை சொல்லி டிஸ்கஷனு, அதில் நம்மளுடைய கருத்துக்களை சொல்றது, டைலாக் சொல்றது, சீக்வன்ஸ் சீன் ட்விஸ்ட் சொல்றது. சார் இது இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கன்னா, அப்போதான் சங்கர் சார் பார்த்தாரு என்னைய. இன்னைக்கு மதியம் லஞ்ச் நம்ம சேர்ந்து போமான்னாரு. ஃபர்ஸ்ட் டிஸ்கஷன்லாம் ஆரம்பிச்சு ஒரு 7-8 நாள் கழிச்சதுக்கப்புறம் அப்புறம் லஞ்ச் சாப்பிட போனோம். லஞ்ச் சாப்பிடும்போது தான் அவங்களுக்கு சொந்த ஊர் எது அப்படின்னாரு. தூத்துக்குடி. அது நான் விக்னேஸ்வரன் அப்படின்னாரு. இல்லை சார், இந்த சினிமாக்காக புனைப்பேர் எல்லாரும் வைக்க ட்ரெண்டுன்னாங்க. எதுக்கு புனைப்பேர், யானை பேர் இல்லை, உங்க பேர் என்ன? அவர் அதே வைக்க வேண்டியதானே அப்படின்னாரு. இல்லை சங்கர் சார் பேர் சங்கர் தான். சங்கர் தான் சார். ஓகே அப்படின்ட்டு அப்புறம் நான் நம்ம பழகினதுக்கு அப்புறம் ஒரு நாள் கேட்டேன், ஏன் சார் என்னைய வந்து விக்னேஸ்வரன்லாம் வைக்கிற வெங்கடேஷ் வைன்னு சொன்னீங்க, நான் வெங்கடேஷ்னு போட ஆரம்பிச்சிட்டேன். நீங்க எதுக்கு சார் வந்து சங்கர்னு வைக்கிறீங்க? சங்கர்னு சாய்ங்கிறதான் எங்க ஊர்ல போடுவாங்க, நீங்க என்ன சங்கர்னு போடுறீங்க அப்படின்னாரு. இது நீ நினைக்கிற மாதிரி நான் வந்து சென்டிமெண்ட் ஒரே பேர்லாம் கிடையாது. நான் சின்ன வயசுலேருந்தே சங்கர் தான் எழுதுவேன். அப்படியா சார்? ஆமா சார், எஸ்கேச்சி தான் எழுதுவாரா. நாங்கெல்லாம் என்ன நினைச்சிட்டோம், கே சங்கர்னு ஒருத்தர் இருக்காரு. சரி, அதனால சங்கர்னு வச்சுக்கிட்டாரு. இல்ல அவர் அப்ப இருந்தே சங்கர் தான் போடுவாரு. எனக்கு அவர் சொல்ல தெரியும். அதுக்கப்புறம் நான் போய் அவர் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ண படங்கள்லாம் பார்த்தா சங்கர் தான் இருக்கு.
சூப்பர். இப்போ வசனங்கள் பருவ ஒர்க் பண்ணிட்டீங்க சார். அடுத்தது சூரியன் அதுக்கு அடுத்தது அதே பவித்ரா சாருக்கு பெரிய படம் சூரியன்ல தான் அப்படியே ஒரு பக்கம் நான் அப்படியே சங்கர் சார் திறமையை பார்த்து அப்படியே நான் வியக்கிறேன். ஸ்கிரிப்டில் உட்காந்து எல்லாம் 3 பேரும் உட்காந்து ஸ்கிரிப்டை போட்டு தேய்ச்சி சார். அந்த ரிவர்ஸ் வந்து யார் சார் ஐடியா கொடுத்தது? அந்த சூரியனுடைய ஓப்பனிங் அது என்னன்னா படம் வந்து ஆனா கதையை வந்து ஸ்ட்ரைட்டா வச்சிருந்தீங்களா இல்ல வந்து? கதை ஸ்ட்ரைட்டா தான் இருந்துச்சு. திரைக்கதை வந்து முதல்ல ஸ்ட்ரைட்டா தான் இருந்துச்சு. ஒரு ஒரு பிஎஸ்எஃப் ஆபீசரு, அவர் வந்து ஒரு உள்துறை அமைச்சர் வந்து பெங்களூருக்கு வர ஒரு மாநாட்டுக்கு, அங்க பாதுகாப்பு போறாரு. அந்த பிளாஷ்பேக் வரும் இல்லையா, அதான் படம் ஓப்பனிங். அதுல வந்து அவர் மேல கொண்டு அவர் தப்பிச்சு ஓடும் போது அவரை வந்து போலீஸ் துரத்தும். அதுக்கப்புறம் அது பண்ணுவாரு. அதுக்கப்புறம் அவர் ஸ்டாப் ஸ்லிப் போயிருவாரு. ஸ்ட்ரெயிட் நரேஷன் தான். ஆமா, அது அப்படிதான் ஷூட்டும் பண்றீங்க? அப்படிதான் ஷூட் பண்றோம், அப்படிதான் எடிட்டிங் பண்றோம், அப்படிதான் படம் பாக்குறோம். டபுள் பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட் டபுள் பாசிட்டிவ் பாக்குறோம். ஒரு 30-40 மினிட்ஸ்க்கு அப்புறம் படம் தொங்குது. இன்டர்வல் வரைக்கும் அப்படியே ஒரு மாதிரி இறங்குது. உடனே படம் ஃபுல் படம் பார்த்து முடிச்சுட்டு அப்போ வந்து டைரக்டர் சொன்னாரு, உடனே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 35-40 மினிட்ஸ்க்கு படம் கொஞ்சம் இறங்குற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு அவர் கேட்குறாரு. 35-40 மினிட்ஸ் படம் இறங்குதா அப்படின்னு. முதல் வாய்ஸ் என் வாய்ஸ் தான். ஆமா சார் இறங்குது சார் அப்படின்னு அவர் டீட்டெயில் பார்த்தாரு. என்ன அப்படின்னு. சார் அதுக்கப்புறம் படம் கொஞ்சம் இறங்குது சார். அந்த இன்டர்வல் ஃபைட் ஓகே, அதுவும் ஃபைட்டாக இருக்கிறதால ஓகே. ஆனால் அது அதுக்கப்புறம் கொஞ்சம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் குழவன்னு இருக்கு சார். பையா எதாவது உள்ளாராது அப்படின்றது. ஏங்க இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க படம் அதுக்கப்புறம் எப்படி கேட்டேன். ஆமாம் உண்மையே சொன்னேன். சக்கரம் உடக்கப்பட்டிருக்கு அப்படின்னாரு. நான் நாளைக்கு காலைல சொல்கிறேன் அப்படின்னாரு. நான் கொஞ்சம் ஓட்டி பார்க்கணும். அவர் எப்பவுமே எல்லா டிஷ்ஷும் டைரக்டரை பொறுத்த வரைக்கும் டைம் எடுப்பாரு. நான் எனக்கு அப்படி என்ன தோணுதோ அந்த நேரத்தில் அதை அப்படி சொல்லுவேன். நான் என்ன சொல்லுவேன், எனக்கு இப்போ தோணுது இது நான் யோசிச்சலாம் சொல்ல மாட்டேன். நான் இப்போ திரையில் படம் மாதிரி வெளியே வந்திருக்கேன். ஆடியன்ஸு எனக்கு இப்படி தான் இருக்கும். நான் எனக்கு அவர் வந்து அப்படி யோசித்து அது முன்ன சரி ஓகே நாளைக்கு பேசுவோம் அப்படின்னு டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட்டாங்க. அப்போ சங்கர் சார் வாங்க நம்ம சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு நாங்கள் போய் சாப்பிடுவோம். விஜயன் சார், லெனின் விஜயன் சார் எடிட்டர். ஆனால் எங்களுக்கு பொறுப்பு வந்து எடிட்டர் வந்து விஜயன் சார். லெனின் சார் ஃபைனலாக ஒரு பாப்பா எப்போ பாரு எங்களுக்கு தெரியாது, பார்த்துருப்பாரு. விஜயன் சார் காமிச்சிருப்பாரு. ஆனால் எங்களுக்கெல்லாம் விஜயன் சார் தான் காட் ஃபாதர் எங்களுக்கு. அப்போ நான் நைட்டு போய் நானும் சங்கர் சார் சாப்பிடலான்னு கூட்டு போனாரு. கூட்டு போய் அந்த வாரம் ஒன்று வந்து நாங்கள் பேட்டா வாங்குவோம். வாரத்துக்கு ஒரு தடவை டெய்லி வாங்க மாட்டோம் பேட்டா. அது 6 நாள் சேர்த்து வாங்கிட்டு போய் நாங்கள் சாப்பிட போவோம். அப்போ நானும் சங்கர் சார் சாப்பிட போகும்போது சங்கர் சார் சொன்னார், நீ என்ன டைரக்டர் கட்டு டப்புன்னு சொல்லிட்டேன் அப்படின்னாரு. ஏங்க ஃபீல் அதான் சொல்ல முடியும் அப்படின்னு. ஒன்று எதனால் அப்படி உனக்கு தோணுச்சு அப்படின்னு. ஏங்க நம்ம தான் கதை பண்ணோம், நம்ம தான் படம் பார்க்குறோம், நமக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கணும். படம் பண்ணி நம்ம விஷுவலாக பார்ப்போம், நமக்கு எல்லாமே நம்ம அப்படி இல்லையா, நமக்கு உனக்கு கதை தெரியும்ல, அதனால உனக்கு அது போர் அடிக்குதுன்னாரு. ஏங்க கதை தெரியாட்டாலும் எனக்கு போர் அடிக்குங்க அப்படின்னு. என்ன சொல்ற அப்படின்னாரு. ஏங்க சூரியன் மொட்டை போட்டு வந்துட்டான் டாப் ஸ்லிப்புக்கு. அதுக்கப்புறம் அவர் எதையோ தேடுறான், என்ன சீக்கிரம் தேடி தொலையா அப்படிதான் எனக்கு தோணுது படமா பார்க்கும்போது. அப்புறம் எனக்கு தெரியும், எல்லாமே தெரியும். நான் என்ன சொல்ல வரேன் நீ சார், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பட்டம் ஓப்பனிங் சூரியன் காத்துல இருந்து மொட்டை போட்டு எந்திரிக்கிறான் சார். அங்கதான் படத்தை ஓபன் பண்ணியா பாக்யராஜ் ஸ்டைலுக்கு வந்துட்டீங்க. அங்க அந்த ஸ்கிரிப்ட் அதை அடாப்ட் பண்றேன். அவன் யாரு, இவன் எதுக்கு முட்டை போட்டிருக்கான். அப்புறம் அவன் ஒரு ஊருக்கு வரான், கூப்புல சேர்றான். ஆனா அவன் யாரோ ஒருத்தன் டிவில நியூஸ் போது மறைக்கிறான். இப்படி வந்தா தானே சார் கியூரியாசிட்டி இருக்கும். நம்ம உனக்கு யாருன்னு காமிச்சு அப்புறம் டிவி நியூஸ் மறைச்சா என்ன மறைக்கல, ஆடியன்ஸ் தெரியுமே, ஓப்பன் ஆயிடுச்சு. ஆடியன்ஸ் இவன் ஏன் மறைக்கிறான்னு கியூரியாசிட்டி வேணுமானு சங்கர் சாப்பிட வச்சுட்டாரு. ஒரு நிமிஷம் சாப்பிட கவிக்க அவர்கிட்ட பிரச்சனை என்ன கிடையாதா, ஒரு பிக் பால் போய் சாப்பிட விட மாட்டாரு, தண்ணி குடிக்கிறோம். ஒரு சார் ஒரு நல்ல பாயிண்டா இருக்கியா நீ சொல்றது அப்படி மாற்றி போட்டா. எனக்கு என்ன பிரச்சனைனா, இப்படி இருக்கணும்னு தெரியுது, இதை எப்படி டிக்கெட்ல மாத்துறவாங்க எனக்கு தெரியாது. அதான் அவர்கிட்ட சொல்றேன். அவரு அதெல்லாம் ஓப்பன் பண்ணா அது சூப்பரா இருக்கியா, அது இது செமையா இருக்கியா, அது நம்ம நமக்கு திரைக்கதை படமும் தோணல அப்படின்ற. எனக்கு இப்பதானே தோணுச்சு அப்படின்னு. சரி நாளைக்கு காலைல நம்ம வந்து டைரக்டர் சொல்லுவோம். வேணாம் போய் சொன்னா ஒத்துக்க மாட்டாரு, இருக்கு நல்லா தான் இருக்குன்றாரு. அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம எடிட்டர் பிடிப்போம், எடிட்டர் மூலமா சொல்ல வைப்போம் அப்படின்னு. நல்ல ஐடியா, காலை 7 மணிக்கு போயிடலாம் அப்படின்ட்டு. காலை 7 மணிக்கு போய் எடிட்டிங் நிற்கிறோம். விஜயன் சார் வராரு. போய் இந்த மேட்டர் சொல்றோம். அவர் இப்படி ஆச்சரியம் பார்த்து, நல்லா இருக்கு சங்கர், இதுவும் சூப்பரா இருக்கு அப்படின்னாரு. இது எப்படி சார் டைரக்டர் சொல்றது, நீங்க சொல்றீங்களா சார் அப்படின்னு. நான் ஒன்னா சொல்றேன், இப்படி மாத்தி போட்டு பார்க்கலான்னு சொல்றேன் அப்படின்னு. ஆனால் நாங்கள் வந்தோம், எடிட்டிங் வந்து டைரக்டர் வந்தார். இவர் டைரக்டர் மட்டும். அப்போ எடிட்டிங் வந்து டைரக்டர் சங்கர் சார்ந்து போவார், நான் போகக்கூடாது. நான் வந்து ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட்ல வெளியே இருக்கிறேன்.
அப்போ நான் வெளியே நின்றுட்டு இருந்தேன், இவங்க உள்ளே போகிறாங்க. நான் அப்படியே உட்காந்து சரி என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்குறேன்னா அப்போ கொஞ்சம் வந்து எங்கள் சங்கர் சார் முகத்தில் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. ஓகே நம்மளாம் ஒரு விஷயம் வகைன்னு வெளியே வந்தோன்னா அவர் வெளியே இப்படி ஃப்ளாட்டாக தான் வருவார். நான் இப்படி பார்க்குறேன், ஓகே ஆயிடுச்சா என்ன நடந்துச்சு, அவர் அப்படியே பார்க்குறாரு, நான் அப்படியே ஒரு ஃபேஸே பார்க்குறேன், இவர் என் பக்கம் எடுத்து ஓடுங்க. அங்கே டைரக்டர் பேசுகிறாரு. அப்புறம் டைரக்டர் கிளம்பி போயிட்டார். அப்போ சங்கர் அதெல்லாம் என்ன பார்த்து கரெக்ட் பண்ணி வை, நான் லஞ்ச் முடிச்சுட்டு வரேன்ட்டு அவர் போயிட்டார். நான் திரும்பி என்னங்க ஆச்சுன்னு ஐயோ ஓகேன்ட்டார். இது வந்தவனும் ரியாக்ஷன்ல சொல்ல விட இவ்வளோ உட்காந்துட்டு இப்போ மத்தியானம் தான் மாத்துறாங்க, போட்டு பார்த்து சொல்றேன்னு இருக்காரு. ஓகே அப்படின்னு இப்போ நான் எங்கேயுமே போகலங்க, அங்கேயே உட்காந்து ஒரு வாழை மரம் இருக்கும், அந்த மரத்துக்கிலேயே உட்காந்துட்டு இருக்கேன். இவர் சங்கர் சார் நானும் போய் சாப்பிட்டு வந்து உட்காந்துருக்கோம். சங்கர் அப்புறம் 4-4:30 மணிக்கு எடிட்டர் உள்ள ஒர்க் பண்ற, அப்போ ஃபிலிம் தானே ஒரு பொண்ணு வச்சு எல்லாம் போட்டு அப்புறமா ஒரு 5:30 மணிக்கு மறுபடியும் ஃபர்ஸ்டா போடுறாங்க. போட்ட உடனே வேற லெவல்ல இருக்கு பாக்குறதுக்கு. எனக்கு ரீஷூட்லாம் பண்ணல, எதுவுமே ஒரு ரீஷூட் கிடையாது. ஆர்டர் மாத்தி போட்டதுதான். உடனே பார்த்தா அப்படி இருக்குது. உடனே எடிட்டர் பக்காவா இருக்குன்றாரு. டைரக்டர் எடிட்டர் மிரட்டிட்டாருயா, நம்ம எதிர்பார்க்குற இது அப்படின்றாரு. சங்கரை எடியை பார்க்குறாரு. நான் சைலண்டா எனக்கு என்ன கருத்து ஓகேடா போகுது, அது யாரு சொல்றதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு என் படம் ஓடணும் அந்த கீழே இருக்கேன். உடனே எல்லாம் முடிச்ச உடனே எடிட்டர் வந்து இது உங்க அசிஸ்டன்ஸ் தான் சொன்னாங்கன்ட்டு. சார் காலையிலே வந்து உங்க அசிஸ்டன்ஸ் தான் அப்படி இருந்தா அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னா எனக்கு ஐயோ இவர் வந்து பழைய ஆர்டர் போடுகின்றார போச்சே அப்படின்னு இருக்குது. உடனே அவர் 3 பத்திர எங்களை நான் சொன்னேன், இல்லை சங்கர் சார் தான் அவர் எடியா சொல்றது சங்கர் சார் தான் அப்படின்னா. சங்கர் சார் இல்ல 2 பேரும் பேசணும். அப்புறம் வந்து அதை எடிட்டர் வந்து சொன்னோம், எடிட்டர் வந்து நல்லா இருக்கும்னாரு. இப்ப என்ன உனக்கு நல்லா இருக்கு, அவங்க 2 வா வந்து பேசணும், இப்ப உனக்கு பிடிச்சிருக்குல்ல அப்படின்னாரு. நல்லா இருக்கியா, இது கரெக்டா இருக்குது. அப்படி தப்பிச்சுது. பட்டம் பார்த்தா வேற லெவல்ல மியூசிக் கூட. அந்த படம் சூரியன் வந்து சார் உண்மையிலுமே அந்த டைம்ல கமர்ஷியலுடைய மிகப்பெரிய ஒரு படம் சார். அந்த ஐடியா எப்படி சார் வந்தது, இப்படிதான் ஒரு படம் பண்ணணும்னு எப்படி சார்? அது ஃபுல்லாவே டைரக்டரோட ஐடியா. அதுல வந்து அந்த சின்ன சேஸ் பிரம்மாண்டம், அதாவது பெங்களூர்ல சிட்டிக்குள்ள குதிரைல போறான்னு இதெல்லாம் சங்கர் சார் ஐடியா. அந்த மாதிரி ஐடியா போகும்போது ஒரு பேண்ட் வாத்தியம் போயிட்டு இருக்கு, அந்த குதிரையை எடுத்துட்டு போறாரு, போலீஸ்ல குதிரை இருக்கும்ல அந்த குதிரை எடுத்து துரத்துறாரு அப்படின்ற மாதிரி ஐடியா இருக்கும். அந்த மொட்டை போடுறது எல்லாம் நாங்க பேசும்போது பிரம்மாண்டத்துக்கு அதெல்லாம் போட்டு. ஆனா அந்த எக்ஸிகியூஷன் பண்றதுக்குலாம் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதுல அவர் பயங்கரமா பண்ணுவார் டைரக்டர். இல்ல சார்? ஆமா, அங்கதான் வந்து அந்த எக்ஸிகியூஷன் ஒரு விஷயத்தை எப்படி பண்றதுங்கெல்லாம் நான் லேர்ன் பண்ணேன். அந்த எவ்வளவு பிரம்மாண்டமா குதிரை நிப்பாட்டுறது வைக்கிறது அதெல்லாம் இல்லை சார், எக்ஸ்ட்ராடினரி. சரிங்க சார். அது டிஓபி யாரு சார்? அது அசோக்குமார். ஓகே. புக்கல் முள்ளும் அந்த சார் அங்கிருந்து நீங்க எப்படி சார் இப்ப இங்க இது முடிச்சாச்சு, டைரக்டர் இப்ப வந்து அடுத்த சங்கர் சார் கூட வரீங்கல்ல? ஆமா ஆமா. அது வந்து என்ன சூரியன் முடிஞ்சிச்சு இல்லையா, முடிஞ்ச உடனே எனக்கு வந்து அப்போ வந்து என்ன சொல்றது, இந்த எனக்கு வந்து சங்கர் சார் மேல ஒரு பெரிய மரியாதைங்க தாண்டி ஒரு லவ் வந்துருச்சு. அவருடைய எக்ஸிகியூஷனு, அவருடைய டேலண்ட், அவருடைய டெக்னிக்கல் நாலேஜ், ஒரு சீனை டெக்னிக்கலா ப்ரெசென்ட் பண்றதுக்கு அவர் எக்ஸ்பிளைன் பண்றதெல்லாம் பார்த்த உடனே அப்படியே ஒரு லவ் ஒரு வேலை இருக்கு. அப்போ இவரு எப்போ படம் பண்ணுவாருன்னு. ஆனா இவரு எங்கேயா போய் ப்ரொடியூசரை பார்த்து கதை சொல்லி, ஆமா அவங்க ப்ரொடியூசர் உட்காருமா, இவருக்கு அதெல்லாம் பிடிக்காது. நான் அப்போ வந்து இல்லை சார் முதல்ல கதை பண்ணுவோம், ஒரு கதை பண்ணுவோம், கதை பண்ணிட்டு போய் நம்ம வந்து ரெடியாக இருந்தாலும் போய் கதையை சொல்ல முடியும் அப்படின்னா சார் வந்து சரி நான் ஒரு கதை சொல்றேன்னு சொல்லிட்டு வந்து ஒரு கதை சொன்னார். மறுநாள் நான் அப்படியே கேட்டே இருந்தேன். அழகிய குயிலேன்னு ஒரு கதை, மகேந்திரன் சார் ஸ்டைல செம்மையா இருந்துச்சு. எப்படியா இருக்கு அப்படின்னாரு. சூப்பரா இருக்கு அப்படின்னு. அப்ப இதை சொல்ல போமா, ஆனா ஒரு ப்ரொடியூசர் படம் கொடுக்க மாட்டா. என்ன சொல்றேன், நல்லா இருக்குன்ற அப்புறம் கொடுக்க மாட்டேன். கதை சூப்பரா இருக்குங்க. ஆனா நாம இப்ப எங்க ஒர்க் பண்ணிருக்கோம், சூரியன்ல ஒர்க் பண்ணிருக்கோம். நம்ம போய் கதை சொல்லும் போது நம்மகிட்ட வந்துட்டு சூரியன் மாதிரி கமர்ஷியல் கதை எதிர்பார்ப்பாங்களா, அதை விட்டு அப்படியே அழகிய குயிலி மென்மையான கதை அதெல்லாம் வேண்டாம், கதை தூக்கி ஓரமா வைங்க. என்னோட ஃபர்ஸ்ட் படம் வச்சுட்டு இருக்க கதை அப்படின்னாரு. அது பண்ணுங்க, மெதுவாக பண்ணுவோம். நம்ம போய் ஃபர்ஸ்ட் ஒரு கமர்ஷியல் கதை பண்ணிட்டு போய் சொல்லுவோம், அது ஓகே ஆகலைன்னா அப்புறமா இப்படி ஒரு கதை இருக்குன்னு சொல்லுவோம். இல்லை யாராவது ப்ரொடியூசர் வந்து ஆனந்தி ஃபிலிம்ஸ் மாதிரி கம்பெனி இந்த மாதிரி எதிர்பார்க்க அந்த கம்பெனிக்கு போகும்போது இந்த கதையை சொல்லுவோம். இப்போ நம்மள்ட்ட சூரியன் ஹிட்டுக்கு அப்புறம் நீங்கள் அதனுடைய கோ டைரக்டர் உங்கள்கிட்ட இப்படி தான் கதை கேட்பாங்க சார். இப்போ நீங்கள் சொல்லும்போது ஒரு ஞாபகம் சார், நான் பாரதி ராஜா கிட்ட ஒரு தடவை பேசிட்டு இருக்கும்போது, நீங்கள் இப்போ அந்த குயிலுன்றதால ஒரு மயில், அந்த படத்துக்கு 16 வயது மயில். நான் வந்து சார் எப்படி நீங்கள் 16 வயதுல வந்து ஃபர்ஸ்ட் படணும் உங்களுக்கு முடிவு பண்ணையோ? உண்மையாக சொல்கிறேங்க, நான் 16 வயதுலேயே பண்ணுற ஐடியாவே இல்லை எனக்கு.
நான் முழுக்க நான் வந்து ராஜகன் கிட்ட போயிட்டு ரெட் ரோஸ் சூப்பர் ரோஜாக்களை சொல்றேன். அப்புறம் இன்னொரு கதை, கமர்ஷியல் கதை சொல்றேன். அவர் வந்து தேங்காய் வியாபாரியான், பொள்ளாச்சியில் தேங்காய் வியாபாரம் பண்றவரான். அவன் வந்து என்னங்க இது சினிமா, இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிற சினிமா மாதிரி சொல்றீங்களா நீங்க? அதெல்லாம் சரியா வராது எனக்கு. நான் வந்து ஒரு வேற ஒரு புதுசாக வேணுன்றான். உடனே நானே இது ஆர்ட் ஃபிலிம்னு நினச்சிட்டு இருக்கேன். 16 வயதுலேயே ஆர்ட் ஃபிலிம்னு அவரே அப்போ சொன்னான், ஒரு ஆர்ட் ஃபிலிம்னு. சரி, அதை வேணா நாளைக்கு வந்து சொல்லுன்னாரு. அடுத்த நாள் போய் சொன்னேயா, இதான் என் படம், இதான் என் புதுசு, இதை நம்ம பண்ணுவோம்னாரியா. அந்த ராஜகண்ணு மட்டும் இல்லைன்னா நான் 16 வயதில் பண்ணியிருக்க மாட்டேயா அப்படின்னாரு என்கிட்ட. நான் ஆச்சரியப்பட்டு போனேன். அப்போ ஒரு பாரதி ராஜாவை வந்து ஒருத்தன் டியூன் பண்ணுறான் பாருங்க. இல்லைன்னா நான் வந்து ஒரு கமர்ஷியல் படம் பண்ணியிருப்பேன். ஆனால் அது பாரதி ராஜாவும் ஆயிருப்பானான்னு தெரியல. அதாவது பின்னாலும் ஆயிருக்கலாம். என்னை வந்து ராஜ்கண்ட் தான் என் படம். சூப்பர். நான் இது வந்துட்டு பல இடங்களில் சொல்லுவேன். எப்படி சொல்லுவேன் கேட்டீங்கன்னா, இப்போ சேது அந்த படத்துக்கு கந்தசாமின்னு ப்ரொடியூசர், அவர் இல்லைன்னு அந்த படம் கிடையாதுல்ல. அவர் தான் அந்த கதையை கேட்டு முதல்ல ஓகே பண்ண ஒரு ரசிகன் அவர் தானே. விருதுலத்துக்கு EM இப்ராஹிம் அந்த மாதிரி சார். அந்த மாதிரி இன்னொன்று எனக்கு ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் சார். இது வந்து அண்ணன் ராஜகிரண் சொன்னது. ராஜகிரண் படத்தை எடுத்துட்டார் சார். அதாவது இல்லை, அவர் வந்து 2 படம் ராமராஜனை வச்சு எடுத்துட்டாரு. 3வது படம் வந்து இவரே நடிக்கணும்னு ஆசைப்படுறாரு. இப்போ கல்சராஜா சார் கதை சொல்லிட்டாரு. இப்போ இளையராஜா சார்கிட்ட போயிட்டு வாயா காதரே, அவர் காதர் தான் வாயா காதரே, என்னையா படம் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, என்னாச்சு? அதான் எடுக்க போகிறேன். யார் எப்போ? அதான் இந்த ஆரம்பிக்கலாம், அதான் கதை எழுதுறேன். அப்படியா, என்னது அப்படின்னு ஒரு லைன் சொன்னாரான். நல்லா இருக்கியா? யார் நடிக்க போகிறேன்? நான் தான். ஏன் காதர் உனக்கு இந்த வேலை? போ உனக்கு தான் தெரியும்ல ஆர்டிஸ்ட், யாரையாவது வச்சு போன்ட்டாரான். போயிட்டானா, என்னடா அது இப்போ தான் இளையராஜாட்ட சொன்னால் நீ இதை எதுக்கு வேண்டாது வேலை உனக்குன்ட்டு அப்படியே வந்தாராம். வந்தால் இவரும் வெங்கடேஷன் அவருடைய இருந்தார்ல இளையராஜா சார், குருநாதன் GK வெங்கடேஷ், அவரும் ராஜகிரண் சாரும் போயிட்டான். அவர்கிட்ட போய் சொல்லியிருக்காரு, வாத்தியார இந்த மாதிரி போய் சொன்னேன், இந்த மாதிரி சொல்லி விட்டாரு அப்படின்னு. வாயா அப்படின்ட்டு ஒன்று பண்ண, நீ போய் எடியா படத்தை அப்படின்னு அவரு தான் நம்பிக்கை கொடுத்தாராம். அதுக்கு பிறகு போய் இவர் என்ன பண்ணிட்டாரு, ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கல்சராஜ் சாரும் இவரும் ஷூட் பண்ணி இளையராஜா அவனுடைய முன்னாடி உள்ள சாங்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வச்சு ஷூட் பண்ணிட்டாங்க சார். ஷூட் பண்ணி ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி திருப்பி ராஜகிரண் போயிருக்காரு ராஜா சாரை பார்க்க. பார்த்தோன்னே, வாயா கதை என்னையா, ஏதோ கதையெல்லாம் சொல்லிட்டு போனேன், என்ன படம் எடுத்துட்டியா, கம்போசிங்லாம் ஆரம்பிக்கவே இல்லையா, என்னையான்னாரான். இல்லைங்க படமே எடுத்துட்டேன். என்னது படம் எடுத்துட்டியா, என்னையா சொல்கிறேன்? ஆமாங்க, முன்னாடி சாங்கெல்லாம் போட்டு எடுத்துட்டோம். அப்படியா, என்னையா சொல்கிறேன்? அதான் நீங்கள் பார்க்கணும், யார் நடிச்சிருக்கேன். சரி பார்க்குறோம் போய் சார். ஒரு நாள் 7 மணிக்கு ராசாவின் மனசில் போடுறாங்களாம் சார். அப்படியே பார்த்தாராம் சார் ராஜா. பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டார். அதாவது 7 மணிலேருந்து ஒரு 9-9 பார்த்துட்டாரு, போயிட்டார் அவர் ரூமுக்கு. இப்போ ரஜிதனும் சுராஜாவும் நின்றுட்டே இருக்காங்க. அவருக்கு படம் பிடிச்சதா பிடிக்கலையா எதுவுமே. இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கூப்பிட்டாராம் ராஜா சார். உள்ள அப்படி போய் நின்னாராம். இவ்வளோ செலவு பண்ணேன் அப்படின்னாராம். ஒரு தொகை சொல்கிறாரு, இவ்வளோ செலவு பண்ணேன். இப்போ வந்து எஃபெக்ட்ஸு டப்பிங் இருக்கு, மியூசிக் இல்லை படத்தில் இன்னும். அதுக்கு தானே இப்போ பார்த்துட்டாரு. சரி ஒன்று பண்ணு, இப்போ பாவலர் கிரியேஷன்ஸ் வந்து ராஜாதி ராஜான்னு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். நாங்களே ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அது அந்த படத்துக்கு எனக்கு இவ்வளோ லாபம் வந்துருக்கு சொல்கிறாரா சார் ராஜா. இந்த லாபம் வந்திருக்கு. இப்போ நீ ஒரு பட்ஜெட் சொல்லியிருக்க, இந்த பட்ஜெட் ப்ளஸ் அந்த லாபத்தை இந்த படத்துக்கு நான் தரேன். பாவலர் கிரியேஷன்ஸ் இதை ரிலீஸ் பண்ணணும், ஆனால் இது மியூசிக் போட மாட்டேன் சார். மியூசிக்கே போடாமல் இந்த ராசாவின் சார் ரிலீஸ் பண்ணணும். அதான் நீ உங்ககிட்ட சொன்னால் ஒத்துக்க மாட்டேன், இவர் ஏதோ வேணாம்னு சொல்கிறதுக்கே சொல்கிறாருன்னு சொல்லுவேன். ரஜினி சூப்பர் ஸ்டார் படத்துக்கு என்ன லாபம் வந்ததோ அது உனக்கு தந்துடுறேன். பாவலர் கிரியேஷன்ஸ் மியூசிக் இல்லாமல் நான் ரிலீஸ் பண்ணணும். இது அந்த மாதிரி படையா மியூசிக் கெடுத்துருங்க அந்த படத்தை. இந்த படத்தை மியூசிக் கெடுக்கும். ஆனால் அதான் ப்ளஸ் அதான். இப்போ நான் வந்து இது வந்து ராஜகிரண் என்கிட்ட சொல்கிறாரு, ஆனால் அப்படியே நிற்கிறாரா அவர். இல்லை
பலமே உங்க இசைன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க வந்து அதான் நீ அப்படி நினைப்ப, ஆனா இதுக்கு இசைக்கு இந்த படத்தை கெடுத்துருவியான்றாரா. அப்புறம் இவர் அப்படியே நின்ன உடனே சரி நீ கேட்க மாட்டேன், சரி இன்னைக்கு வா ஆரம்பிச்சிடலான்ட்டு அப்புறம் மியூசிக் கொடுத்துருந்தாராம் சார். ஒரு பெரிய இசையமைப்பாளர் இதுக்கு இசையே தேவையில்லைன்னு பண்றாருன்னு சொன்னார் சார். என்கிட்ட ரொம்ப ஆச்சரியமான தகவலா இருந்தது. அப்போ சார் ஒரு படைப்பு வந்து யாராவது அதுக்கு பிறகு இன்னைக்கும் அதை வந்து பிளகாந்த நடத்தி என்கிட்ட எத்தனை இப்போ இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார்னு வைங்களேன், ராஜேந்திரன் சார் சொன்னார் என்கிட்ட. அப்புறம் கஸ்தூர்ராஜ் சார்ட்டு கேட்டேன், ஆமையா உண்மைதான் அப்படின்னாரு. ஆனா அந்த நேரத்துல இளையராஜா இல்லாமலாம் முடியுமா? இன்னைக்கு சாங் அது பாருங்க அந்த மாதிரி. சார் அதான் வரேன், சரிங்க சார் இப்ப உங்க இதுக்கு வரும். அதான் நீங்க வந்து இப்ப சங்கர் சார் நீங்க வந்து இது அப்புறம் பண்ணுங்க சார், கமர்ஷியல் கதை பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி உட்காந்து கமர்ஷியலா ஒரு கதை பண்ணலாம்னு சொல்லி சங்கர் சார் கமர்ஷியலா பண்ண கதை தான் ஜென்டில்மேன். அதை பண்ணிட்டு வந்து சொன்னாரு, சார் செமையா இருக்கு சார், சூப்பரா இருக்கு சார் அப்படின்னு. அதுல வந்து என்னன்னா அந்த படம் ஜென்டில்மேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதேதான் ஓப்பனிங், அது ஒரு அதே ஸ்டைல் தான். அதுல வந்து என்னன்னா அவரு கொள்ளடிப்பாரு. பகல்ல பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு நாட்டியாலயா ஸ்கூலுக்கு போவாரு, அங்க ஒரு ஹீரோனை பார்ப்பாரு, அந்த ஹீரோன் லவ் பண்ணுவாருன்னு ஒரு ட்ராக் இருந்துச்சு. நான் சொன்னேன் நாட்டியாலயா ஸ்கூல் அதுல போய் பொண்ணை பாக்குறத வைக்கிறாருன்னா இந்த கதைக்கு எதுக்குங்க அது அப்படின்னு. அவன் பேக்ட்ராப் புதுசாக இருக்கேன், நாட்டியாலயா பார்க்குறான், அங்கே ஒரு பொண்ணை பார்க்குறான், அதனால அந்த பொண்ணை கவர் பொண்ணுக்கு டான்ஸில் கற்றுக்கு இறங்கிறான், இவனுக்கு டான்ஸே தெரியாது பண்ணுறான்னு. அது ஒரு யூத் காதல் கதையாக பண்ணிக்கலாங்க, இங்கே வேற ஒன்று பண்ணலாங்க அப்படின்னோடனே என்ன அது இங்கே வேற தான் மாற்றலாங்க இது வேண்டாம் அப்படின்னோடனே அவன் கொள்ளடிக்கிறாங்க. ஆனால் அவன் வந்து ஃபேன்சியாக இருக்கக்கூடாது, அவன் வந்து ஒரு இதாக இருக்கணும், அந்த மாதிரி எதாவது பேசலாம் அப்படின்னா சார் அந்த பாயிண்ட் அவருக்கு சாருக்கு பிடிச்சிருந்துச்சு. சரி அந்த அப்புறம் அவன் ஒரு அப்பளகம் வச்சு போட்டு விற்கிறான்னு சொல்லி மாறுறாது சார். அது அந்த டான்ஸை தான் நீங்க கொண்டு போய் காதல்ல வச்சாச்சு. அது நாட்டியாலயா ஸ்கூல் அவர் அதை விடவே இல்லை அவரு. அப்புறம் அதை காதல்லாம் வச்சு அவரே தான் சொன்னாரு அதை. ஆனா அதுல அவனுக்கு டான்ஸே தெரியாது, இல்ல பெரிய டான்ஸரை வச்சு எடுத்துட்டாரு சார். சூப்பர் சார். அதெல்லாம் எனக்கு வந்து பெரிய லேர்னிங் ப்ராக்ரஸ். ஜென்டில்மேன் எப்படி இது வேணும்னா வேற என்ன பண்ணலாம். அந்த அப்பளம் பேக்ட்ராப் அவ்வளவு புதுசு சார், எக்ஸ்ட்ராordinary சார். அது வந்து அது சங்கர் சார் பண்ணாரு. அது வந்து பண்ணா அதுக்கப்புறம் வந்து அது வந்து அவர் பார்த்த விஷயங்கள் அந்த அப்பளம் போடுறது விற்கிறதுலாம் எனக்கு அது எப்படி எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்டீங்கன்னா, எங்க ஊர்ல நாங்க வந்து வடகெல்லாம் போட்டுக்கொண்டு விற்கிறது அது எதுக்கு மேட்ச் ஆயிடுச்சா ரொம்ப அதுல கதைக்குள்ள ரொம்ப உள்ள இறங்கி வேலை பார்க்கறதுக்கு இலகுவா இருந்தது எனக்கு. சார் இதுல பாலகுமார் எப்படி சார் உள்ள கொண்டு வந்தீங்க? பாலகுமார் வந்து சங்கர் சார் தான் அவரு. சங்கர் சார் பாலகுமாரோடைய பெரிய ரசிகர். ஆமா இப்ப நான் சொன்னேன் இல்லையா, என்ற சங்கர் சார் இரும்பு குதிரையை படிச்சிருக்கியா அப்படின்னா இல்ல படிச்சது. படிக்கலையா? முதல்ல அப்படி கேக்குறது இல்லையா சார், அதெல்லாம் அங்க அதுக்கப்புறம் தான் அது படிக்கல. பாலகுமார் படிச்சே இல்லையா? இல்ல 1-2 ஏதோ ஒண்ணு படிச்சிருக்கேன், ஃபுல்லா படியா. அதுக்கப்புறம் பாலகுமார் சார் நாவல் படிக்க ஆரம்பிச்சேன். அது சங்கர் சார் சொல்லி தான் படிக்க ஆரம்பிச்சேன். அவரு பாலகுமார் சாருடைய பெரிய ஃபேனு. அப்புறமா இவர் பாலகுமார் சாரை வந்து வேணும்னு சொல்லி பாலகுமார் சார் போய் பார்த்து பேசி அப்புறம் பாலகுமார் சார் உள்ள வந்தாரு. வந்து டிஸ்கஷன் ஆரம்பிக்கிறது அந்த ஒரு ஜென்டில்மேன் டிஸ்கஸ் உள்ள எனக்கும் பாலகுமார் சாருக்கு சண்டை தான் நடந்துக்கிட்டு சார் எதுவும் நல்லா இல்லை சார் அப்படி உனக்குனே அப்படி அதுக்கு. ஆனா அவரு பயங்கரமான கிரியேட்டர். அப்புறமா நான் கண்டு அப்புறம் அதுக்கப்புறம் நாவல் பார்த்தா எப்படி பாக்யராஜ் சார் சொல்றோமோ அதே மாதிரி அவர் நாவல்ல இருந்து நிறைய விஷயங்கள் நிறைய படங்கள் இன்னி வரைக்கும் கையாண்டப்பட்டு இருக்குது. இந்த நிமிஷம் கையாண்டப்பட்டு இருக்குது. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.